மற்ற நேரங்களில் வெளியே மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் நுழைய விட மாட்டோம், பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் வீழ்த்தி தீர்வோன்னு டைலாக் அடிப்பாங்க. அப்புறம் விளையாட்டு போட்டி நடந்ததுன்னா பிரதமரை கூப்பிட்டு திறந்து வைப்பாங்க. எதிர்கட்சியாக இருக்க சொல்ல கோ பேக் மோடின்னு கருப்பு பலூன் விடுவாங்க. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு தபால் தலை வெளியிடுறதுக்கு இவர் போய் அதை வெளியிட வச்சு, அதை 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட வச்சு இங்க கொண்டு விழா நடத்த முடியுது. அமைச்சரை கூட்டிட்டு வெளியிட சொல்லி அதை இவங்க பார்த்து பெருமிதப்பட முடியுது. ஆனா மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒரு பைசா வாங்கல 3 வருஷம் ஆட்சியில. இந்த 3 ஆண்டு ஆட்சி காலம்ல அவங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்றதை விட அடுத்து இந்த தேர்தலே மக்கள் 40க்கு 40 அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அதிமுக நோக்கி போல நீங்க தான் 40 பேர் ஜெயிச்சாங்க. ஆமா, நான் தான் சொல்றேன். ஆமா, அதுக்கு இதெல்லாம் நம்பினாங்க மக்கள். ஏன் மக்கள் நம்புறாங்க? அதிமுக இவ்வளவு நல்லது பண்ணல, ஏன் மக்கள் திரும்பி பார்க்கல? நாங்க 40 பேரை வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியாது, அதனால நாங்க அந்த கோரிக்கையை வைக்கல. நாங்க யாரோடும் கூட்டணி இல்லை. தேசிய கட்சி அது யார் இருந்தாலும், அது பாரதிய ஜனதா கட்சியா இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் நன்மை தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யாது. எங்களுக்கு தமிழ்நாட்டில் யாரு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்றீங்களோ நாங்க ஆதரவு தரோம். டீல் அடிக்கிறதுல தப்பு இல்லை. ஒரு களம் ஒரு ஆரோக்கியமா அதுதான். அது களமான்றதை நாங்கெல்லாம் முடிவு பண்ணுவோம். அது களமா இல்லன்னு நாங்க சொன்னோம். எப்படி சொல்லலாம் அது களம்? அதுதான் நாங்க ஈரோட்ல பார்த்தோமே, எல்லாரையும் கொண்டு போய் ஆடு மாடுகளை மந்தைன்னு சொல்லுவாங்க, பவுண்டரின்னு சொல்லுவாங்க, அந்த பவுண்டரியில அடைச்சி வச்சிடற மாதிரி காலையில அடைச்சி வச்சுட்டு சாயங்காலம் திறந்து விடுறதுக்கு எடப்பாடியார் அங்க கூட்டத்துக்கு பேச வர்றாருன்னா அந்த ஊர்லயே ஒருத்தரையும் நடமாட முடியாத எல்லாத்தையும் கொண்டு அடைச்சி வைக்கிறது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு வருது அதிமுகவை பற்றி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆளுநர் வைத்த தேநீர் விருந்தை அதிமுகவினர் புறக்கணிச்சிருக்காங்க. ஆனா அந்த விருந்திற்கு OPS அவர்கள் போயிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களது கருத்து? இல்ல, நீங்க சொல்றதே தவறு. ஆளுநர் அதிமுக புறக்கணிக்கிறோன்னு சொல்லலை. அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் கலந்துக்கிட்டாரு. அது மாதிரி அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்துக்கிட்டாரு. அதனால நாங்க அந்த புறக்கணிப்புன்ற வார்த்தையை நாங்க சொன்னது இல்லை. EPS போலயே அதுக்கு என்ன காரணம்? EPS அதிமுக சார்பில் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர் கட்சியினுடைய சார்பில் போயிருக்காங்க. அவங்க எதிர்கட்சின்ற முறையில் அனுப்பி விட்டாங்க. அதுக்கு 2 பேர் கட்சி அனுப்பியிருக்கு. ஆனா புறக்கணிச்சதா சொன்னது திமுக புறக்கணிச்சுட்டு முதலமைச்சர் போனார். அவர் வேணா திமுகவில் இருந்து அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா என்னன்னு தெரியாது. அது அவங்க கட்சியினுடைய விவகாரம். திமுக புறக்கணிச்சது, மற்ற திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணிச்சது. கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாரும் போகல. ஏன்னா புறக்கணிச்சாலும் அந்த இடத்துக்கு முதல்வர் போயிருக்கிறார்ல. அதுதான் திமுக இரட்டை வேடம், பச்சோந்தித்தனம், பாலுக்கு தோழன் பூனைக்கு காவலன் சொல்லி ஏமாத்துற வேலை. அவங்க பிஜேபியினுடைய பி டீம் ஆயிட்டாங்க. அவங்க சும்மா பிஜேபியை தொட்டுப்பார், நட்டுப்பார், எட்டிப்பாருன்னுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க காலில் விழுந்து காரியங்களை சாதிப்பாங்க. அதனால அவங்க காரியம் ஆகணும்னா RN ரவி வேணும். மற்ற நேரங்களில் வெளியே மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் நுழைய விட மாட்டோம், பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் வீழ்த்தி தீர்வோன்னு டைலாக் அடிப்பாங்க. அப்புறம் விளையாட்டு போட்டி நடந்ததுன்னா பிரதமரை கூப்பிட்டு திறந்து வைப்பாங்க. எதிர்கட்சியாக இருக்க சொல்ல கோ பேக் மோடின்னு கருப்பு பலூன் விடுவாங்க. ஆளுங்கட்சியாக மோடி காலில் விடுவாங்க. கூட்டிகிட்டு கருப்பு கொடையை பிடிச்சா கூட அவர் தப்பாக நினைப்பாருட்டு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு போவாங்க. அது திமுகவினுடைய பச்சோந்தித்தனம், அவங்களுடைய அரசியல் அதுதான். இல்லை, அதுதான் அவங்க தொடர்ந்து இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை அவங்க தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்றதுனால தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் அவங்க கூட கூட்டணி கட்சிகள் நம்பணுன்றதுக்காக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிற மாதிரி INDIA கூட்டணியில் இருக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அது உண்மை இல்லை. அவங்க அப்படி உண்மை இருந்ததுன்னா
அவங்க வந்து ஸ்டாலின் இவ்வளோ பேசினாரு, ஸ்டாலினோ உதயநிதியோ தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்தாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதுக்கு பிறகு பல கட்டங்களாக தேர்தல் நடந்தது. ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் பிரச்சாரம் பண்ணாங்களா ஐஎன்டிஏ கூட்டணிக்கு? அந்த கூட்டணியினுடைய ஆதரவு இவங்களுக்கு இருந்தால் தான் இவங்க மோடி எதிர்ப்பாளர்னு தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான வாக்குகள் தனக்கு கிடைக்கணுன்றதுக்காக அவங்க செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருணாநிதி 100 ரூபாய் நாணயம் வெளியிடுறாங்க. அதுவும் மத்திய அமைச்சர் வந்து வெளியிடுறாரு. அதை வாங்கிக்க இவங்க தயாராக இருக்காங்க. இவங்களுடைய கோரிக்கையை உடனே ஏற்று மத்திய அரசாங்கம் செஞ்சுருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும், நீட் விலக்கு தரணும், அதுக்கெல்லாம் கேட்டு வாங்கிறதுக்கு முடியல. அவங்க அப்பாவுக்கு நாணயம் வேணும்னா போய் காலில் விழுந்து கையில் விழுந்து உறவை புதுப்பிச்சுட்டு வாங்கிட்டு வருவாங்க. அவங்கள கூப்பிட்டு வந்து வெளியிடுவாங்க. அதெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. இது திமுகவினுடைய இரட்டை வேடம். திமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா எதிர்ப்பாளராக மக்கள்கிட்ட காட்டின தமிழ்நாட்டில். ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை அவங்க வந்து விலக்கி வைக்க விரும்பலை. அவங்க பாரதிய ஜனதா கட்சியை வந்து அதாவது கூட்டணியில் அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற மாட்டோம், அமைச்சரவையை ஆதரிக்க மாட்டோம், ஆனால் நெருக்கமாக இருப்போம், இணக்கமாக இருப்போம், அவங்களோட நெருங்கி இருப்போம், அவங்களுக்கு தேவையான இடத்தில் உதவி செய்வோம். அவங்க ஒன்றும் பெரிய உதவியெல்லாம் செய்ய வேண்டாம். நாளைக்கு பார்லிமெண்ட்டில் ஏதாவது ஒரு மசோதா விவாதத்துக்கு வந்தால் ஏற்று பேசுவாங்க. இன்னும் சொல்ல போனால் வெளிநடப்பு பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேபிளெல்லாம் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு வெளிநடப்பு பண்ணிடுவாங்க. 22 பேர் வெளிநடப்பு பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அது அந்த மசோதா நிறைவேறிடும். அதனால இதெல்லாம் திமுகவினுடைய வருங்காலத்தில் நடத்துகிற நீங்கள் அரசியலாக இருக்கும், நீங்கள் பார்க்க தான் போறீங்க. தொடர்ந்து அது வந்து திமுகவோட வந்து பச்சோந்தித்தனம் அப்படின்னு சொல்றீங்க. முன்னாடி கூட்டணியில இருந்தது அதிமுக தானே? நாங்கள் கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் கூட்டணிக்காக அந்த கட்சியினுடைய ஆதரவை நாங்கள் தொடர்ந்து தந்தோம். அது வெளிப்படையாக தந்தோம். எந்த ரகசிய ஒப்பந்தமும் இல்லை, நேரடியாக சொன்னோம். இன்னும் சொல்ல போனா ரகசிய ஒப்பந்தம் இல்லைன்னா இபிஎஸ் அவர்கள் இங்க இருந்து டெல்லி வரைக்கும் போனார்ல. நான் சொல்றேம்மா, ஐஎன்டிஐ கூட்டணி கூட்டம் டெல்லியில் நடக்க சொல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்னரா அதிமுக தான் அவங்க பக்கத்துல உட்கார வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் சந்திரபாபு நாயுடு டெல்லிக்கு போய் பிரதமரை பார்க்க முடியாத இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை அழைத்து அவர்கள் உரிய மரியாதை கொடுத்து, இன்னும் கேட்ட அமித்ஷாவிலேருந்து நரேந்திர மோடி வரைக்கும் எல்லாரும் அவரை வரவேற்று பக்கத்தில் உட்கார வச்சு எல்லாம் கௌரவப்படுத்தினாங்க. ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அந்த கட்சி இருக்கு, அவங்களுடைய திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பை தரும், இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றதுக்காக நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அவங்க தொடர்ந்து மேற்கொள்கிற சூழ்நிலையில் நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு, அதுக்காக தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம். எங்களுடைய மக்களுக்கு பாதிப்பு தருகின்ற ஒரு கட்சியோடு நாங்கள் உறவு வச்சுக்கிறது ஆபத்துன்னு சொல்லி நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்தோம். அதுக்கு பிறகு எத்தனையோ அழுத்தங்கள், எத்தனையோ மிரட்டல்கள், எத்தனையோ தூதுகள் எல்லாமே வந்தது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உறுதியாக நாங்கள் வந்து கூட்டணி நாங்கள் வெளியே வந்துட்டோன்றதுல உறுதியாக நிற்கிறோம். அதில் வந்து இனி கூட்டணி இல்லை, அடுத்த சட்டமன்ற தேர்தலையும் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லைன்றது வெளிப்படையாக சொல்லிட்டு அது உறுதியாக இருக்கிறோம். ஆனால் அதுக்காக கூட்டணியில் இருந்து வெளியே வந்துட்டோன்னு டெய்லி அவங்கள திட்டிக்கிட்டு அவங்கள வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு நாங்கள் இல்லை. அவங்களுடைய கொள்கைகள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அவங்க வந்து கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால அவங்க செய்கிற பாவங்கள் படிகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்குது. அது எங்களுக்கு தேவையில்லை, அதனால நாங்கள் வெளியே வந்தோம். சரி, கூட்டணியில இருக்கும்போது உடன்பாடு இல்ல, அவங்க பண்றது எதுவுமே பிடிக்கலங்கிறீங்க. அது எதுவுமே பிடிக்கலன்னு சொல்ல, எதுவுமே பிடிக்கலன்னு நான் இப்பவும் சொல்ல, எப்பவுமே நாங்க சொன்னதில்லை. பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ இல்ல கம்யூனிஸ்ட் கட்சியோ தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சா எங்களுக்கு பிடிக்கும், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படுத்தினா பிடிக்காது. அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி ஆட்சியில ஒரே வருஷத்துல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். எத்தனையோ திட்டங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றி இருக்கோம். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு தபால் தலை வெளியிடுறதுக்கு இவர் போய் அதை வெளியிட வச்சு, அதை 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட வச்சு இங்கே கொண்டு வந்து விழா நடத்த முடியுது. அமைச்சரை கூட்டிகிட்டு வந்து வெளியிட சொல்லி அதை இவங்க வந்து பார்த்து பெருமிதப்பட முடியுது. ஆனால் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒரு பைசா வாங்கல 3 வருஷம் ஆட்சியில். அதுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அது கூட பட்ஜெட் நாளைக்கு தாக்கல் பண்ண போகிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதுறாரு, அறிக்கை விடுறாரு, எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குங்க, இந்த பட்ஜெட்டில் வந்து மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு 3 ஆண்டுகளாக நிதி தரல,
சொல்லி ஒரு கடிதம் எழுதி அதை வைக்க இல்லாமல் வெளியிடுறாரு. ஒரு பட்ஜெட்ன்றது மத்திய அரசாங்கம் தயாரித்து அதை நாளைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறாங்க. அது எல்லாமே அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அதை அறிக்கையாக தொகுத்து அதை படிக்க போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு நாளைக்கு படிக்க போகிறாங்க. இவர் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இந்த திட்டங்கள்லாம் கொடுக்குன்னு கேட்குறாரு. இவருக்கு உண்மையில அக்கறை இருந்தால் இவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு முன்ன போய் கோரிக்கை வச்சிருக்கணும். அல்லது இவர் டெல்லிக்கு போய் பிரதமரை பார்த்து கோரிக்கை வச்சிருக்கணும். இல்லை அவர் பையன் உதயநிதி அனுப்பியாவது விளையாட்டு விழாவுக்கு கூப்பிட்டு வந்த மாதிரி கேட்டிருக்கணும். எதுவுமே செய்யாமல் மக்களை ஏமாத்துறதுக்கு நாளைக்கு காலையில் பட்ஜெட் படிக்க போகிறாங்க. இன்னைக்கு மாலையில் ஒரு அறிக்கை விடுறாரு, தமிழ்நாட்டில் எல்லா நிதியும் வரணும். எப்படி வரும்? இவங்க அதிகாரிகள் போய் ஒரு திட்டங்களை கொடுத்து அந்த திட்டங்கள் அடிப்படையில் எங்களுக்கு இந்த பாதிப்புகள் வருதுன்னு சொல்லி உங்க மதிப்பீடுகள் தந்தா தான் அவங்க ஒதுக்க முடியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 16 மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டுல நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த போது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி துணையோட அதை கொண்டு வந்தோம். மத்திய அரசு நிதியும் மாநில அரசு நிதியும் சேர்ந்துதான் அந்த முதல் முறையாக மருத்துவக் கல்லூரிகள் உருவாகுச்சு. அதுக்கு ஏறத்தாழ ஒரு வாரம் 10 நாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் அங்கிருந்த அதிகாரிகள் போய் அங்கே தங்கி இருந்து அதுக்கான திட்டங்கள் வடிவமைப்புகள் அவங்க சொன்னத மாற்றங்கள்லாம் செஞ்சு அந்த அதிகாரிகள் அதை அவங்களுடைய விதிகளுக்கு உட்பட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணி கொடுத்து அந்த மதிப்பீடுகள் அடிப்படையில் அவங்க ஒப்புதல் வாங்கி உடனடியாக அந்த இடத்த லேண்ட் அக்விசிஷன் பண்ணி இன்னைக்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரே ஆண்டில் அந்த எடப்பாடியார் ஆட்சியில் வந்தது. அதிமுக ஆட்சி 10 வருஷத்துல புரட்சி தலைவி அம்மா, அதுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் 2 பேர் ஆட்சி காலத்தில் சேர்ந்து 17 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கு. இந்த 3 வருஷத்துல திமுக எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது? எத்தனை மருத்துவ இடங்களை அதிகப்படுத்திருக்காங்க? மருத்துவ கல்லூரி கூட கொண்டு வர வேணாம், மருத்துவ இடங்கள் உங்க ஆட்சியிலேயாவது கூடுதலா எதையுமே செய்யாம நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம், தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் மருத்துவக் கல்வி வாங்கி தந்துடுவோம், எல்லாரையும் தமிழ்நாட்டில் பிறக்கிற அத்தனை பேரும் மருத்துவர் ஆக்கிடுவோம்னு சொல்லி டைலாக் அடிக்கிறாங்களே தவிர என்ன செஞ்சிருக்காங்க? இல்லையா? நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்தது ஏடிஎம்கே தான், இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ஆட்சியிலன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப திமுக ஆட்சியில அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. திமுக ஆட்சியில அவங்க என்ன பண்ணல? என்ன பண்ணியிருக்காங்க பண்ணலன்றது சொல்றதை விட அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றதுக்கு நான் பதில் சொல்றேன். இன்னைக்கு 3 முறை இந்த 3 ஆண்டு ஆட்சி காலம்ல அவங்க ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்றதை விட அடுத்து இந்த தேர்தலே மக்கள் 40க்கு 40 அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அதிமுக நோக்கி போல? 40க்கு 40 போட்டிருக்காங்கன்றது உண்மை. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து இவங்க 40க்கு 40 போட்டு நீங்க ஸ்டாலின் சொன்ன கோஷத்தை இன்னைக்கும் பாருங்க. எங்களிடம் 40 இடங்களை தாருங்கள், நாங்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையான அத்தனையும் செய்கிறோம். அவங்க தேர்தல் அறிக்கையை எடுத்து படிச்சு பாருங்க. நாங்கள் வெற்றி பெற்றால் பெட்ரோல் விலையை 75 ரூபாய்க்கு கொண்டு வருவோம். இப்போ வெற்றி பெற்றாங்க, 40 பேர் கொண்டு வந்தாங்களா? டீசல் விலையை கொண்டு வருவோம்னாங்க, கேஸ் விலையை அவங்களே அந்த அமௌண்ட்டு கூட நிர்ணயிச்சு சொன்னாங்கல்ல. இப்ப 40 பேர் தானே ஜெயிச்சாங்க. இல்ல நீங்க தான் 40 பேர் ஜெயிச்சாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அதுக்கு இதெல்லாம் நம்பினாங்க மக்கள். ஏன் மக்கள் நம்புறாங்க? அதிமுக இவ்வளவு நல்லது பண்ணல, ஏன் மக்கள் திரும்பி பார்க்கல? மக்கள் திரும்பி பார்க்கலன்னா இந்த தேர்தல்ல நாங்க போய் டெல்லியில ஆட்சி அமைப்போம்னு நாங்க சொல்லல, நாங்க போய் இந்த விலையெல்லாம் குறைப்போம் சொல்லல. நாங்க இதுக்காக போராடுவோம், முயற்சிப்போம் தான் சொன்னோம். அப்ப கூட எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, இவங்க முயற்சிக்கிறாங்க, அவங்க போராடுவோம் சொல்றாங்க, இவங்க செஞ்சுக்கு தரோம்னு சொல்றாங்க, அதனால நாங்க நம்புறோம்னு ஓட்டு போட்டாங்க. அதனால அவங்க சொன்னது அவங்க இந்தியா முழுக்க நாங்க ஜெயிச்சா செய்வோம் சொல்லல. 40 இடத்துல ஜெயிச்சா நான் செய்வோன்னு சொன்னாங்க. 40 இடத்துல ஜெயிச்சா நீட் விலக்கு உடனே வாங்கி தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னையே அவங்க முதல் கையெழுத்து போட்டு நீட்டை நீக்குவோம்னு சொல்லி தான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரு. அந்த 100 நாள்ல அதை செய்யறேன் இதை செய்யறேன்னாரு, எதையும் செய்யல. இது இப்போ மறுபடியும் செஞ்சாரு. இது செஞ்சாருன்னா இதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியை நாங்க தான் வலிமையை எதிர்க்கிறோம்னு அவங்க ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. அந்த தோற்றம் அங்கே எடுபட்டது. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இன்னைக்கு இருக்கிற கட்சியெல்லாம் கூட்டணி சேர்த்து வச்சுட்டு, அந்த கூட்டணியெல்லாம் வச்சுட்டு இப்போ நரேந்திர மோடி ஆட்சி மறுபடியும் வந்தால் இந்தியா வேற ஒரு பாதைக்கு போயிடும், இந்த நாட்டுக்கு ஆபத்து, இந்த நாட்டில் மத சுதந்திரம் இருக்காது, சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி
அதுக்கு நாங்கள் பாதுகாவலர்கள், அதனால அவர் வரக்கூடாதுன்னாங்க. அப்போது அங்கே இந்த தேர்தல் என்பது இந்தியாவுக்கான தேர்தல். இந்தியாவை நரேந்திர மோடி ஆளணுமா, 3வது முறை அவர் ஹேட்ரிக் வெற்றி பெறணுமா, அல்லது அவருக்கு எதிரான INDIA கூட்டணி ஆட்சிக்கு வரணுமான்றது தான் இந்த தேர்தலில் இந்தியா முழுக்க எழுப்பப்பட்ட கேள்வி. கண்டிப்பா இந்த கேள்வியில் நாங்கள் சம்பந்தமே படலை. நாங்கள் நரேந்திர மோடி வரணும்னு சொல்லலை, INDIA கூட்டணியை வரணும்னு சொல்லலை. இங்கே 2 பேர் எப்படியா யாராவது வரட்டும், ஏன்னா அதை நிர்ணயிக்கின்ற இடத்துல நாங்கள் இல்லை. நாங்கள் 40 பேரை வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியாது. அதனால் நாங்கள் அந்த கோரிக்கையை வைக்கல. நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை. தேசிய கட்சி அது யார் இருந்தாலும், அது பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்யாது. எங்களுக்கு தமிழ்நாட்டில் யார் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்கிறீங்களோ நாங்கள் ஆதரவு தரோம். யாராவது எதிர்த்து செஞ்சால் நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம், போராடுவோம். அதுதான் எங்களுடைய கோஷமாக இருந்தது. அதனால் தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். எங்ககிட்ட இந்த 40 பேரை கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத நாங்கள் பாதுகாக்கிறோம். அதை சொன்னோம். அதை மக்கள் இவங்க 40 பேர் நமக்கு தேவை கொடுத்தா கூட நம்ம இந்தியாவில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர முடியாது. அதனால் அதே சமயம் எடப்பாடியாருடைய அந்த நிலைப்பாடு என்பது தமிழ்நாட்டுக்கான நிலைப்பாடு. இந்த தமிழ்நாட்டுக்கு எடப்பாடியார் தான் பாதுகாப்பு, அதிமுக தான் பாதுகாப்புன்னு 20% ஓட்டு போட்டிருக்காங்க. ஆக 80% பேர் இந்தியாவுக்கு யார் ஆட்சி நடத்தணுன்றதுக்காக ஓட்டு போட்டாங்க. 20% பேர் இந்தியாவில் யார் வேணா வந்துட்டு போட்டோம். அதை நிர்ணயிக்கிறது எங்ககிட்ட இல்லை. எங்களால் நிர்ணயிக்க முடிஞ்சது தமிழ்நாட்டை யார் நல்ல முறையில் காப்பாற்றுவாங்கன்னு. அப்படி காப்பாற்றுகின்ற போது 20% எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. சரி, விக்கிரவாண்டி எலெக்ஷனை ஏன் புறக்கணிச்சாங்க? விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல இன்னைக்கு விக்கிரவாண்டி எலெக்ஷன்ல போட்டிட்டு அத்தனை பேர் சீமான்ல இருந்து இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அதை தான் நாங்க சொன்னோம். நாங்க தேவையில்லாத எங்க எனர்ஜியை, எங்க சக்தியை, எங்க நேரத்தை. சார், ஒரு வலுவான தலைவர், ஒரு பெரிய கட்சியோட தலைவர், ஒரு போட்டி நடந்தா அந்த போட்டியில் நின்னுதான் தோல்வி பெறணும். அந்த போட்டியில எதுக்கு புறக்கணிக்கணும்? போட்டியில் அடிக்கிறதுல தப்பு இல்ல. ஒரு களம் ஒரு ஆரோக்கியமா களத்துல நின்னுதானே சார் வெற்றியா தோல்வியா? அதுதான்மா, அது களமான்றத நாங்கெல்லாம் முடிவு பண்ணோம். அது களமா இல்லன்னு நாங்க சொன்னோம். எப்படி சொல்லலாம் அது களமா? அதுதான் நாங்க ஈரோட்ல பார்த்தோமே. எல்லாரையும் கொண்டு போய் ஆடு மாடுகளை மந்தைன்னு சொல்லுவாங்க, பவுண்டரின்னு சொல்லுவாங்க. அந்த பவுண்டரியில அடைச்சி வச்சிருக்க மாதிரி காலையில அடைச்சி வச்சுட்டு சாயங்காலம் திறந்து விடுறதுக்கு எடப்பாடியார் அங்க கூட்டத்துக்கு பேச வராருன்னா அந்த ஊர்லயே ஒருத்தர் நடமாட முடியாத எல்லாத்தையும் கொண்டு வந்து அடைச்சி வைக்கிறது. அதையும் மீறி யாராவது பார்த்தாங்களா அவங்கள பஸ்ல ஏற்றி டூர் கொண்டு போறது, இதையெல்லாம் பார்த்தோம்ல. இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துட்டு, உங்களுக்கு தெரியும் மஸ்தான் போய் பரோட்டா மாவு பேசிஞ்சாரு, நாசர் போய் டீ ஆத்தினாரு, பரோட்டா சுட்டாரு. எத்தனை மந்திரிங்க என்னென்ன பண்ணுங்க, ஒரு மந்திரி போய் புடவை துவைச்சாரு. இதெல்லாம் செஞ்சுவாங்க. இவங்க அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்க பெரிய மக்கள் தொண்டர்களாக காட்சி தருவாங்க. அவங்களுக்கு தேவையானதை செய்வாங்க. கொடை வள்ளலா மாறி அவங்க வீட்டில் இருக்க குழந்தைக்கு துணி வாங்கி கொடுக்குறது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து, கொலுசுல இருந்து எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இதையெல்லாம் மக்கள் அந்த நேரத்தில் சரி என்னவோ இன்னைக்காவது இதெல்லாம் செய்கிறானுங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க. அதனால அவங்க அப்படி ஒரு இது நடக்க சொல்ல அதுல போய் நம்ம போட்டிட்டு நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேணாம். எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணாம் தான் புறக்கணிச்சிட்டாங்களா? வேற எந்த காரணமும்? எங்களுக்கு அதே விக்கிரவாண்டி தொகுதியில நாங்க நாடாளுமன்றத்துல என்ன ஓட்டு வாங்கியிருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும். நாங்க எங்களுடைய பலத்தை காட்டியிருக்கோம். அங்க என்ன நடந்திருக்கோம், நாங்க போய் நின்று இருந்தா நாங்களும் பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சியும் சண்டை போட்டுட்டு இருப்போம். அங்கே தேவையற்ற உயிரிழப்புகள் வந்திருக்கோம். அங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் 2 பேரும் போட்டியிட சொல்ல இவங்க ரத்தம் குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இவங்க பலன் பெற்றிருப்பாங்க. இவங்க அமைச்சர்கள் அங்கே இங்கே அதுக்கு பக்கத்தில் இருந்த கள்ளக்குறிச்சியில் 68 பேர் செத்தாங்க. ஒரு அமைச்சர் அங்கே போய் பார்க்கல. ஒரு நாள் ஒரு தெருவில் இல்லை. ஆனால் விக்கிரவாண்டியில் எல்லா அமைச்சரும் அங்கே தான் இருந்தாங்க. முதலமைச்சரே இது வரைக்கும் போல உதயநிதி போல அப்படிப்பட்ட மக்கள் அக்கறை உள்ளவங்க. அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியும். திமுக தேர்தலை எப்படி சந்திக்கும்னு தெரியும். திமுக ஜனநாயகத்தை பேசும், ஆனால் செயலில் ஜனநாயகத்தை அழிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் செய்வாங்க. அதிகாரத்தை வச்சு இதில் பாதிக்கப்பட்டது அதிகாரிகளாக இருக்கும். அதிகாரிகள் அவங்க இதெல்லாம் செய்ய சொல்ல எங்களுடைய எதிர்ப்பு அவங்கள நோக்கி போகும். இது எல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு வரும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வேண்டாம். இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான தலைவர்னா ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. இப்போ ஒரு வலுவான தலைவர் இவர் தான் அதிமுகவை நன்முறையில் நடத்தி தலை தூக்கி நடத்துவார் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? இன்னைக்கு இல்லை என்னைக்குமே
புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் தான் வலிமையான தலைவர். இன்னும் சொல்ல போனா அவருக்கு நிகரான தலைவர் இந்தியாவிலே இல்லைன்னு சொல்லுவேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா 2 பேரும் சேர்ந்து ஒரு உருவமா பார்த்தோன்னா அது வந்து அந்த ஆளுமை திறனும் அந்த மனித நேயமும் கொண்ட தலைவரா அண்ணன் எடப்பாடியாரா இன்னைக்கு அதிமுக இருக்கிற அத்தனை தொண்டர்களும் பார்க்குறோம். இதுக்கு நான் ஒரு அதிக நேரம் எடுத்துக்கல, நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் வந்து இந்த ஆட்சியில் அமர்ந்து முதலமைச்சராக 4 ஆண்டு 2 மாதம் ஆட்சி நடத்தது உன்னே அதுக்கு சாட்சி. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் வேற யாரும் எதிரிகளும் துரோகிகளும் சுற்றி ஒவ்வொரு நாளும் நெருக்கடி கொடுத்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு போதுமான எண்ணிக்கை கூட இருக்கா இல்லையான்னு தெரியாத ஒரு சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த நேரத்தில் ஸ்டாலின் ஏதாவது ஒரு வகையில் ஆட்சியை வந்து கவிழ்த்திடலாமா நினச்சிட்டு இருந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியை இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆக்கிரமிச்சிட முடியும் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை. இதை எல்லாத்த விட இந்த கட்சி நம்முடைய குடும்ப கட்சின்னு சொல்லி சசிகலா போன்றவங்க நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற தினகரன்லேருந்து எல்லாரும் அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருந்த நேரத்தில் எல்லாத்தையும் முறியடித்து இந்த கட்சியை நிலைநிறுத்தது அந்த எடப்பாடியாருடைய தலைமை தான், அவருடைய ஆளுமை பண்பு தான், அவருடைய திறமை தான். நான் இன்னும் சொல்கிறேன், அவர் வந்து இந்த 4 ஆண்டு 2 மாதம் ஆட்சியில் இல்லைன்னா இன்னைக்கு அம்மா நினைவிடகம் கூட அங்கே இருந்திருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு அம்மா நினைவிடத்தை வந்து அதுக்கே திறக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு அம்மாவினுடைய படம் சட்டமன்றத்தில் இருக்குன்னா அண்ணன் எடப்பாடியார் எடுத்த முயற்சியும் காரணம். அதுக்கு கூட சொன்னாங்க அவங்க வந்து ஒரு குற்றவாளி, அவங்கள போய் அவங்க படத்தை திறக்கலாமான்னு சொல்லி அதுக்கு எவ்வளோ பின்னணிகள் தொல்லைகள் இருந்ததுன்றதெல்லாம் வந்து அதை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு அம்மாவை ஒரு சிறந்த தலைவராக மக்கள் நினைக்கிறது போலயே இந்த நாட்டில் நிலைபெற ஒரு நிலை வந்ததுன்னா அது அண்ணன் எடப்பாடியார் தான். அதனால் இந்த துரோகிகளை எல்லாம் வந்து வீழ்த்தி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருக்கு எதிர்ப்பு மட்டும்தான் இருந்ததே தவிர ஆதரவு கொஞ்சம் கூட இல்லை. ஒரு இவ்வளோ பெரிய எதிர்ப்பு கிடையில நீச்சல் அடித்து தமிழ்நாட்டுக்கு அவர் ஆட்சியில் செஞ்ச நல்ல திட்டங்களை போல எந்த ஆட்சியிலும் இல்லை. அந்த 4 ஆண்டுகளில் எல்லா திட்டங்களையும் அவர் தமிழ்நாட்டில் செஞ்சார். இன்னைக்கு தஞ்சாவூரில் இன்னைக்கு எந்த மீத்தேன் எடுக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னா அவர் கொண்டு வந்த அந்த வேளாண்மை பசுமை திட்டம் தான். அதை அன்னைக்கு கொண்டு வரலைன்னா இன்றைக்கி எப்போவோ அந்த இடம் இன்னைக்கு இந்த ஆட்சியால் காப்பாற்றியே இருக்க முடியாது. அன்றைக்கு சிறப்பு வேளாண் மண்டலமாக அதை அறிவித்ததனுடைய விளைவு இன்றைக்கி அங்கே அந்த விவசாயத்தை தவிர வேறு தொழில் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நிலையும். அதே போல் நீங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்டெட்லைட்டில் வந்து அவர் போட்ட சட்டம் தான் இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் கூட அவர் போட்ட அந்த சீல் தான் இன்றைக்கி நிற்கிது. இதுக்கு முன்னே எத்தனையோ சீல் போட்டாங்க, உடைச்சாங்க. ஆனால் இவர் போட்ட சிட்னும் திமுக வந்து ஸ்டெட்லைட் விரிவாக்கத்துக்கு இடத்தை தந்து சிட்கோ இடத்தை தந்து அனுமதியை தந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இங்கே வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை எல்லாம் மீறி எல்லாத்தையும் ரத்து பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு இன்றைக்கும் ஸ்டெட்லைட் ஆலை திறக்க முடியாத ஒரு சட்டத்தை போட்டு கொண்டு வந்தது எடப்பாடியார். அதுபோல் ஒவ்வொரு இன்னைக்கு குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்து தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீர்நிலைகளில் கிடைக்கிற வண்டல் மண்ணை எடுத்து நிலங்களுக்கு பயன்படுத்தி ஏழை விவசாயிகள்லாம் அதை பயன்படுத்த முடிகின்ற திட்டத்தை கொண்டு வந்தது எடப்பாடி. இப்படி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவ்வளோ திட்டங்களை அவர் கொடுத்தாரு. இவ்வளவும் செஞ்சு ஒரு பைசா மின் கட்டணத்தை உயர்த்தலை. ஒரு பைசா மின் கட்டணத்தில் உயர்த்தலை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு மின் விநியோக நிறுத்தம்ன்றது ஒரு வார்த்தையே இல்லாத பார்த்துக்கிட்டாரு. இது எல்லாம் வந்து யாருக்குமே செய்ய முடியாது. எல்லாத்த விட நான் அதிமுக தொண்டனா 72 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட இருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த கட்சியில் இருக்கிறன்றதுனால நான் என்னால் உறுதியாக சொல்கிறேன், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கூட சசிகலாவை கட்சியை அவரை விட்டு பிரிக்க முடியாத ஒரு நிலையில் அவங்க வெளியேறினதுக்கு பிறகு கூட மறுபடியும் வேற வழி இல்லாமல் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய மன்னார்குடி மாஃபியா கும்பலை வச்சுக்கிட்டு கொள்ளை அடித்து இந்த கட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அம்மாவே விளக்க முடியாத சசிகலாவை விளக்கி வைத்தார். அது ஒன்றே அவருடைய திறமைக்கு ஆளுமைக்கு சாட்சி. எனவே இன்னைக்கு பன்னீர்செல்வம் அன்னைக்கு கூட இணை கட்சி எடுத்து அவர் தான் முதல்ல ஓபிஎஸ் ஐயா அவர்கள் மறுபடி ஏடிஎம்கே ஆபீஸ்க்குள்ள போக முடியுமா? நிச்சயமா போக முடியாது.
ஏடிஎம்கேக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் எந்த காலத்திலையும் இனிது எந்த வகையான தொடர்பும் இருக்கக்கூடாது. இதுதான் ஒவ்வொரு தொண்டனும் நினைக்கிறோம். ஏன்னா அவர் அதிமுகவினுடைய இன்னைக்கு அதிமுகவை வந்து இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி கிட்ட கொண்டு போய் அடமானம் வைக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை வச்சு திமுக கிட்ட வந்து இன்னைக்கு அவருடைய நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த கவர்னர் டீ பார்ட்டியில் இவர் போய் கையை பிடிச்சின்னு விடாம ஸ்டாலின் கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் அதிமுக அவர் எப்படி நுழைய விடுவோம்? ரெண்டாவது, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவினுடைய கையால். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியே ஏமாத்திட்டு இருக்காரு. அவர் பாரதிய ஜனதா கட்சியை வச்சுட்டு அதிமுகவை வந்து கைப்பற்றிடலாம், அவங்களுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தில் சொல்லி நமக்கு இரட்டையிலை தந்துருவாங்கன்னு சொல்லி அவர் நினைச்சு இதையெல்லாம் பண்ணாரே ஒழிய, ஆனால் செய்யறதெல்லாம் திமுக தான், திமுகவினுடைய கையால் தான். திமுக என்ன நினைக்குதுன்னா, அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்னா இருந்தா நம்ம வந்து நரேந்திர மோடியை சொல்லி தமிழ்நாட்டில் ஜெயிச்சிடலாம். அவங்க வந்து அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட இல்லைன்னா நம்ம எதையும் நமக்கு வந்து நம்மளை பற்றி விவாதிக்கவும் விமர்சிக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்களா நம்மளால தாங்க முடியாது. அதிமுக திமுகன்னு ஒப்பிட்டு பார்த்தா திமுக வந்து எல்லா வகையிலையும் செயலிழந்த நிலையில் இருக்கு. அதிமுக ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கு, மக்களிடத்தில் ஆதரவு. கடந்த தேர்தலில் கூட ஒரு 3% ஓட்டு வித்தியாசம் தான் சட்டமன்றத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு, அதிமுக வர்சஸ் திமுகன்றதை மாற்றி அதிமுக வர்சஸ் பிஜேபின்னு மாற்றணும்னு நினைக்கிறார். அப்போ அதிமுக திமுக வர்சஸ் பிஜேபின்னு வரணும்னா அதிமுகவை அங்கேருந்து இறக்கணும். அப்போ இறக்கணும்னா இந்த கட்சியை பிளவுபடுத்தணும். இந்த கட்சியில் குழப்பம் இருந்துகிட்டு இருந்தால் இந்த கட்சி பிளவுபட்டுருச்சு, தலைவர்கள்லாம் போயிட்டாங்க, இந்த கட்சி வந்து 4 போச்சு 5 போச்சு, அதனால் இந்த கட்சியை வந்து ஜெயிக்காதுன்னு சொல்லி ஒரு அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஒரு உளவியல் ரீதியாக ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. இது பேச பேச அது அவங்களுக்கு ஆதரவான ஊடகங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, ஊடகவியலாளர்கள்லாம் வச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, அதிமுக 4 ஆயிடுச்சு 5 ஆயிடுச்சு, அவங்க இனி ஜெயிக்க முடியாது, எடப்பாடியார ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இவங்க பேசி அதை வந்து கொண்டு வர முடிக்கிறாங்க. அது எல்லாம் நிச்சயம் கிடைக்காது. இன்னைக்கு வந்து அதிமுக பலமா இருக்கு. நாங்கள் இவ்வளோ நாள் வந்து போன தேர்தல் வரைக்கும் எங்களுக்கு ரோல் இல்லை, நாங்கள் கரெக்டாக சொல்லியிருந்தோம். எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறது, இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துறது. அந்த நோக்கம் 26, அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். நீ அடுத்து வரக்கூடிய காலங்களில் அதிமுக எந்த வகையிலையும் திமுகவுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம அவங்களுடைய திட்டங்களை எல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு அதிமுக தன்னை பலப்படுத்தி கொள்ளும். அதிமுக 26 எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவோம். அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகின்ற கட்சிகளோடு கூட்டணி வைப்போம். இப்ப சமீபமா வந்துட்டு சசிகலா அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து இபிஎஸ் ஐயாவும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு. இது எந்த அளவு உண்மை? எடப்பாடியார் வந்து சுற்றுப்பயணம் போறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவர் வந்து எப்பவுமே சுற்றுப்பயணத்துல தான் இருக்கிறாரு. அவர் வந்து முடங்கி இல்லை. சசிகலா சுற்றுப்பயணம் போறாருன்னு சொல்றதே ஒன்றும் புதிய செய்தி இல்லை. அவர் ஏற்கனவே ஆன்மீக பயணம், அந்த பயணம் இந்த பயணம் அடிக்கடி போயிட்டு இருக்கு. அவங்க போறதெல்லாம் பயணம். இங்கே அந்த ஊருக்கு போறவங்களுக்கு பயணம் தான் சொல்லுவாங்க. ஓய்வு எடுத்துட்டு இருக்கவங்க ஊருக்கு போனாங்கன்னா பயணம் போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஒழிய நீங்களே பார்த்துருப்பீங்க, அவங்க மாற்றம் வந்துடும், அது ஏற்றம் வந்துடும்னாங்க. அவங்க கொடுத்த தொட்டு கூட ஆள் வரல. அதுதான் எனக்கு கிடைச்ச தகவல். அதனால அவங்க சும்மா அவங்க மிடாஸ் கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக எதையாவது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மிடாஸ் கம்பெனி முதலாளி. அதிமுகவில் எந்த சாராய ஆலை அதிபரும் இல்லை. இவங்க திமுகவிலையும் சசிகலா கிட்டையும் அது இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள அது கூட்டு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அதிமுக பலகீனப்படுத்துறோம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்கலை. சசிகலா அவங்க வந்து கண்ணியத்தோடு இருந்தாங்கன்னா, அரசியலேருந்து நான் விலகி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுப்போம். அப்படி இல்லாத அவங்க அரசியலில் நான் வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு ரோட்டில் அலைஞ்சாங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் அதுக்கு உரிய பதிலை சொல்லுவாங்க. ரெண்டாவது, சசிகலாவை வந்து சசிகலா வந்து கொலைகாரின் முதல் சொன்னது பன்னீர்செல்வம். அதுபோல சசிகலா படத்தை போடாதீங்கன்னு சொன்னது டிடிவி தினகரன். ஆர்கே நகர் தேர்தலில் என்கிட்டயே சொன்னார். அவர் சசிகலா மேலே மக்கள் வெறுப்பில் இருக்கிறாங்க, அவங்க ஃபோட்டோலாம் போடாதீங்க, அவங்க பேரை சொல்லாதீங்கன்னு சொன்னார். அதனால் அவங்க தான் விளக்கி வச்சாங்க. அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அதனால் நாங்கள் வந்து சசிகலாவினுடைய அவங்களுடைய
கடந்த கால செயல்பாடுகள். அதுக்கப்புறம் அவங்களா சிறையிலேருந்து வந்த உடனே எனக்கு அரசியல் தேவையில்லை, நான் அமைதியாக இருக்க போகிறேன்னாங்க. அதனால் அவங்க அடிக்கடி மாற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. எப்போயாவது பயணம் போவாங்க, திடீர்னு நினச்சாங்கல்ல வந்து எனக்கு வேண்டான்ட்டு போவாங்க. அவங்க அவங்கள ஒரு காலத்தில் நாங்கள் அவங்கள பொதுச் செயலாளரை ஏற்றுக்கிட்டோம், அவங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுத்தோம். அவங்க எப்போ புரட்சி தலைவர் அம்மா மாதிரி கொண்டை போட்டுக்கிட்டு அவங்க காரில் வந்தாங்களோ அப்போவே அதிமுக தொண்டர்கள்லாம் இவங்க வந்து சசிகலா தான், அம்மா இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டு. கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். நன்றி.